ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரொம்பவே பரபரப்பாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு. என்னடா அப்கமிங் அடுத்தடுத்து ஹாஸ்பிட்டல் ட்ராக்காகவே காமிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. எஸ், நம்மளோட பாக்கியலக்ஷ்மி சீரியல் ரொம்பவே பரபரப்பாக தான் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. என்னவா இருக்கும்? மறுபடியும் ஹாஸ்பிட்டல் ட்ராக் இப்போ தானே ஹாஸ்பிட்டல் ட்ராக் வந்து முடிஞ்சு நம்மளோட கோபி வந்து நல்லபடியாக வீட்டுக்கு வந்தார். மறுபடியும் ஹாஸ்பிட்டல் ட்ராக் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி அங்கே ஹாஸ்பிட்டல் ட்ராக்ல இருந்து நம்ம ராதிகா தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேபி ஜென்ரல் செக்கப் மாதிரி கோபியை கூட்டிகிட்டு வந்திருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா, மறுபடியும் கோபிக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சா அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த இடத்துல வந்து கோபியோட அம்மாவும் இருக்காங்க, மனைவியும் இருக்காங்க. பாக்கியாலாம் மட்டும் காணோம். மேபி பாக்கியாலாமும் வருவாங்க. ஏன்னா லாஸ்ட் டைமே அந்த ஷூட்டிங் லொக்கேஷனில் பாக்கியா இல்லாமல் தான் இருந்தாங்க. ஆனாலும் அவங்க வந்திருந்தாங்க. இங்கே பிக் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி லேடிஸ்க்கு பார்க்குற மாதிரி இருக்குது. மேபி ஆப்போசிட்டில் அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. இல்லை ராதிகாவே மறுபடியும் ப்ரெக்னென்ட் அப்படின்ற மாதிரி ட்ராக் கொண்டு வராங்களான்னு தெரியல. அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இங்கே கோபியோட அம்மாவும் வந்திருக்காங்க அப்படின்னும்போது ஏதோ சம்திங் ஸ்பெஷல். மறுபடியும் கோபிக்கு ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி ஏதாவது ட்ராக் வருதான்னு தெரியல. அப்கமிங் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் ட்ராக் பாக்கியலக்ஷ்மி சீரியலில் ரிப்பீட்டடாக இப்படியே எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி மட்டும்தான் சொல்ல தோணுது. பாக்கியலக்ஷ்மி சீரியல் ஒரு வழி ஆக்காமல் விட மாட்டாங்க போல இருக்குது ரசிகர்களை. ஆனால் கோபியோட இந்த சேஞ்ச் பயங்கரமாக இருக்குங்க. எதிர்பார்க்காத ஒரு சேஞ்ச். அம்மாவெல்லாம் நெகட்டிவாக மாறிட்டாங்க. கோபி பயங்கர பாசிட்டிவாக மாறிட்டார் ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கப்புறமா.